இந்த இசங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளுக்கான காலகட்டமே முடிஞ்சு போச்சுன்றேன். தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமானவர் சவுக்கு சங்கர். அவர் சமீபத்திய பேட்டியில் கொள்கை அரசியலுக்கு முடிவு வந்துருச்சு, தாவேகா கிட்ட அப்படி என்ன கொள்கை இருக்குது, ஆனால் மக்கள் வந்து தாவேகாவை ஆதரிக்கலையா அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்கார். என்ன கருத்தியல் இருக்குது தாவேகாக்கு? அதைத்தான் வேண்டாம் ஆட்சி நல்லா நடக்குதா? சரி, சவுக்கு சங்கர் பேசினது சரியா தப்பா அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொள்கை மூலமாக தான் ஒரு அரசியல் கட்சியை செலக்ட் பண்ணி மக்கள் வந்து வாக்களிக்கணும், அதுதான் சரியான ஒரு விஷயம். ஆனால் கடந்த கால நடைமுறையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சி மூலமாகவோ அல்லது ஒரு தலைவர் மூலமாகவோ தான் மக்கள் வந்து ஒரு கொள்கையவே போய் சேர்றாங்க. இது சரியா? ஏன்னா இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு அரசியல் கட்சி காலையில் எடுக்கிற முடிவை சாயந்தரம் மாற்றிடுறாங்க. நிரந்தர எதிரியோடு திடீர்னு கூட்டணி வைக்கிறாங்க. தோழமைன்னு பேசிகிட்டு இருந்த கட்சிகள் திடீர்னு வேறு திசைக்கு சென்று ஒவ்வொரு கட்சியையும் மாற்றி குற்றம் சாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த முரண்களை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்த மக்கள் வந்து இந்த கொள்கை அரசியல் அப்படிங்கிற அந்த வாதத்தின் மீது ஒரு மாதிரியான அயற்சியை உருவாகிருச்சோ, ஒரு ஒவ்வாமை உருவாகிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் வந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர் இதை தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை மட்டும் வச்சு பேசினாரா, இல்லை ஒரு பொதுவான நிலைப்பாடாக சவுக்கு சங்கர் இந்த வாதத்தை வச்சுருக்காரா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் அரசியல் வந்து ஒரு தெளிவான கோடால் டிவைட் பண்ணப்பட்டிருந்துச்சு. நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். இடதுசாரி அப்படின்னா தொழிலாளர் உரிமை, சமத்துவம் அப்படின்னு பார்க்கலாம். வலதுசாரி அப்படின்னா சந்தை, பொருளாதாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்க்கலாம். திராவிட சித்தாந்தம் அப்படின்னா சமூக நீதி, பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு கொள்கைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் சமீப காலங்களில் வந்து இந்த கொள்கையே தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து ஏன் போனோம், எதுக்காக போனோம், இல்லை உண்மையிலேயே அப்படி போயிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்த நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். நீங்கள் கடந்த 20 வருஷம் அரசியலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொள்கை சார்ந்த அரசியல் அப்படிங்கிற புள்ளியிலேருந்து அரசியல் கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டாங்க. அவங்களுக்கு வாக்கு அரசியலில் வெற்றி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வெற்றிக்காக என்ன செய்கிறாங்க, பல சமரசங்கள் வந்து செய்ய ஆரம்பித்து எதிரியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க, நண்பரை எதிரியாக மாற்றிக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை கேட்டோம் அப்படின்னா அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி அரசியல் கூட்டணிகள் வந்து வெறும் கொள்கை அடிப்படையில் நடக்கிறது கிடையாது, அது தொகுதி பங்கீடு அப்படிங்கிற புள்ளியில் வந்து ஒருங்கிணைது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுகவோட கொள்கை வேறு, பாஜகவோட ஒரு கொள்கை வேறு. ஆனால் கண்டினியூஸாக இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருக்குது. திமுகவோட சில ஜாதிய கட்சிகள் கூட்டணியில் இருந்திருக்காங்க. திமுக ஜாதிய எதிர்ப்பை வந்து கொள்கையாக வச்சுருக்க ஒரு கட்சி, ஆனால் அந்த கட்சியோட ஜாதிய கட்சிகள் கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த முரண்களை வந்து கண்டினியூஸாக பார்க்குற மக்கள் வந்து இந்த கொள்கை பிடிப்பு மேலே ஒரு ஒவ்வாமையை உருவாக்கிக்கிட்டே வந்திருக்காங்க, இல்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சிகளால் உருவாக்கப்பட்டு இருக்குது. இதில் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு உண்மை என்னென்னா, சவுக்கு சங்கர் சொன்னது மாதிரி கொள்கை அரசியல் முடிந்து விட்டது அப்படிங்கிற இடத்தை தமிழ்நாடு அரசியலும் இந்திய அரசியலும் இதுவரை 3 முறை வந்து தொட்டிருக்கு. 1970கள், 90கள், 2020 இந்த 3 டைம்லேயும் வந்து கொள்கை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சு அப்படின்னு கண்டினியூஸாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த கொள்கை அரசியல் வேறு வடிவம் எடுத்துச்சே தவிர முடிவாகலை. அப்படித்தான் இந்த முறையும் 4வது முறையும் சவுக்கு சங்கர் சொன்னது போல் 4வது முறையும் கொள்கை அரசியல் முடிவாகுமா இல்லை வேறு வடிவம் எடுக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கொள்கை அரசியல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் செத்து போச்சு, சவுக்கு சங்கர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நிறைய பேர் சவுக்கு சங்கருக்கு ஃபேவராக ஆதரவாக பேசுகிறாங்க. நம்ம அதை தப்புன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட அதுக்கான முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் முதல் 3 காரணங்களை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகளோட முரண்கள். அதாவது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுவாங்க. இது அவங்க சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க, சந்தர்ப்பவாதம்னு பார்க்குறாங்க. நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டீங்க, இன்றைக்கி எப்படி நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க, மக்களை ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷன் 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி
தாவேகா கட்சியையும் விஜயையும் ஆர்எஸ்எஸ்ஸின் தத்துப்பிள்ளைன்னு பேசின விசிகா இன்னைக்கு தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த முரண் வந்து கண்டினியூஸாக விமர்சனத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்குது. முக்கியமாக விஜய் தாவேகா ஆதரவாளர்கள் மத்தியில் இந்த விமர்சனம் உருவாகிக்கிட்டே தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் விசிகாவை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டேஜை அவங்க பல இடங்களில் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ரெண்டாவது, நலத்திட்ட அறிவிப்பு. கொள்கையை தாண்டி இன்றைக்கி எல்லா கட்சிகளும் இந்த நலத்திட்டங்கள் அறிவிப்பு அப்படிங்கிற புள்ளியில் வந்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் முதலாக இந்த நலத்திட்டங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி கடுமையாக பேசின பல கட்சிகள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அதே நலத்திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. திராவிட கட்சிகள் செயல்படுத்தும் நலத்திட்டங்களை கடுமையாக விமர்சித்த பாஜக அண்டை மாநிலங்களில் வட மாநிலங்களில் அதே நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடுமையாக எதிர்த்து பேசிய தாவேகா தலைவர் விஜய் இன்றைக்கி ஆட்சி அமைச்சதும் அதே நிலைப்பாட்டுக்கு அவரும் வரார். இலவசங்களை அளிக்கும் அதே நிலைப்பாட்டுக்கு அவரும் வரார். ஸோ இந்த முரண்களை தான் மக்கள் வந்து கண்டினியூஸாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது, இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு அரசியல் விவாதம் கொள்கை சார்ந்து இருக்கிறதே கிடையாது. அது வந்து கொள்கை சார்ந்து ஒரு அரசியலை பேசினோம், திராவிட அரசியல், இந்துத்துவ அரசியல் அப்படின்னு நம்ம பேசினாலே மக்கள் வந்து அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் விருப்பம் காட்டுறது கிடையாது. அவங்க தலைவரின் ஒரு தனி மனித பிம்பம், ஓகேங்களா, தனி மனித வழிபாடு, அதை நோக்கி தான் வந்து இங்கே அரசியலே இருக்குது. காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர் தொடங்கி இன்றைக்கி விஜய் வரைக்கும் வந்து அந்த தனி மனித பிம்பம் தான் இங்கே அரசியலாக இருக்கே தவிர கொள்கைக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அட் த சேம் டைம் கொள்கையை மக்கள் நிராகரிக்கவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதையும் பின்னாடி சொல்லுவோம். இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கும்போது கொள்கை அரசியல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நமக்கு என்ன தோணும். ஆனால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, கொள்கை அரசியல் முடிவுக்கு வந்துச்சா இல்லை கொள்கை அரசியல் வேறு ஒரு ரூபம் எடுத்திருக்கா அப்படிங்கிற புள்ளியையும் நம்ம கவனிக்கணும். இங்கே முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னா, கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு கொள்கை தான். இப்போ ஒரு கட்சி கொள்கையே இல்லாமல் ஆட்சிக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. நம்ம சவுக்கு சங்கரோட ஸ்டேட்மெண்ட் படி வச்சு பார்த்தாலும் கூட தாவேகா அரசு எந்த கொள்கையும் வெளிப்படையாக பேசவே இல்லை. ஆனால் தாவேகா ஆட்சி அமைச்சிருச்சு. ஆனால் தாவேகா கொள்கையை நிராகரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தாவேகா எடுக்கிற கல்விக் கொள்கை, தாவேகா எடுக்கிற நலத்திட்டங்கள், தாவேகா செயல்படுத்தக்கூடிய முக்கியமான திட்டங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கொள்கை வந்து ஒளிஞ்சிருக்கு. அந்த கொள்கை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே தான் வந்து கொள்கை தன்னை உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் தாவேகாவால் வேறு நிலைப்பாடு எடுக்க முடியுமா? நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான கொள்கை. தாவேகாவால் இதிலிருந்து டைவர்ட் ஆகிட முடியுமா? ஸோ இங்கே மக்கள் அவங்களுக்கான ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க. கட்சிகளை மாற்றலாம், ஆனால் இந்த கொள்கைகள்லேருந்து அந்த கட்சிகள் மாறுவதை மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி மாறினால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் தூக்கி எறிய மக்கள் தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் எம்கே ஸ்டாலின் பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நேமை உருவாக்கினார். ஆனால் நீட் தேர்வில் அந்த கட்சி சொன்னதை செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமாக பேசப்பட்டு இந்த எலெக்ஷனில் அந்த கட்சியோட தலைவர் திமுகவும் தோல்வியை சந்திச்சிச்சு, அந்த கட்சியோட தலைவர் எம்கே ஸ்டாலினும் தோல்வியை சந்திக்கும் அளவுக்கு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கொள்கைகளில் தாவேகா அரசு விலகினால் நாளைக்கு இதே தோல்வி தாவேகாவுக்கும் மக்களால் வழங்கப்படும். கொள்கையே இல்லைன்னு நம்ம சிம்பிளாக சொன்னாலும் நலத்திட்டங்கள் மூலமாக கூட ஒரு கட்சி வந்து தன்னோட கொள்கையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. கடந்த காலங்களில் 2 திராவிட கட்சிகளும் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், சைக்கிள், புத்தகம், சீருடை, சைக்கிள் இப்படின்னு எல்லாமே கொடுத்தாங்கல்ல. இது எல்லாமே கூட ஒரு கொள்கை தான். கல்வியில் மக்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை. ஸோ நலத்திட்டங்கள் மூலமாகவும் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொள்கையை வந்து நிலைநாட்டிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கட்சிகளும். நேரடியாக தெரியலை அப்படின்னாலும் இது வந்து மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி தாவேகாக்கு கொள்கையே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீட் தேர்வு விஷயத்திலும் சரி, இருமொழி கொள்கை விஷயத்திலும் சரி, தாவேகா வந்து வேறு நிலைப்பாடு எடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் இந்த கொள்கைகளில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கட்சி வந்து விரும்பியோ விரும்பாமலோ இந்த கொள்கையை தாங்கி பிடிக்க வேண்டிய சூழலை மக்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ வாக்காளர் உளவியல் அப்படின்னா என்ன?
கொள்கையே பேசாத ஒரு தாவேக்காவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் சவுக்கு சங்கர் இதை பேசியிருக்காரு. இங்கே வாக்காளர் உளவியல் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கட்சி பிடிக்கல, அந்த கட்சி வரக்கூடாது அப்படின்போது அதுக்கு சரியான மாற்றாக எந்த கட்சி இருக்குன்னு பார்த்து அந்த கட்சியை செலக்ட் பண்ணுறோம். அதுக்காக கொள்கையை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற புள்ளி கிடையாது. ஓகே, ஏன்னா கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க கொள்கைகளை அறிவிச்சிருக்காங்க. இது தான் எங்கள் கொள்கைகள்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அந்த கட்சி அந்த கொள்கையை நிலைநாட்டும்னு ஒரு நம்பிக்கையில் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை எப்போ பறிப்போகுதோ அப்போ மக்கள் அதற்கு எதிரான ஒரு முடிவை எடுக்கக்கூடும். ஸோ கொள்கை இல்லாமல் ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னு கிடையாது. அந்த கொள்கையை அறிவிச்சிருக்காங்க, ஆனால் அந்த கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தலை, அவ்வளவுதான் விஷயமே தவிர கொள்கையை அறிவிச்சிருக்கு. ஆனால் மக்கள் விஜயை நம்புகிறாங்க, அரசை நம்புகிறாங்க, அதனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் மக்கள் நம்பிக்கைக்கு எதிரான கொள்கைகளை இந்த அரசும் விஜயும் எடுப்பாரே ஆனால் மக்கள் இந்த ஆட்சியையும் தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. அப்போது கொள்கை முடிவுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இங்கே கேள்விக்குறியாகுது. சரி, கொள்கையை ரெண்டாம் பட்சமாக பார்த்து வெறும் தனி மனித பிம்பம் அல்லது ஒரு கட்சி வேண்டாம் அதுக்காக உனக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற அந்த புள்ளி, இது ரெண்டும் ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஆபத்து அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கொள்கையை பெருசாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னா எதன் அடிப்படையில் இந்த 5 ஆண்டு கால திட்டங்களை ஒரு அரசு உருவாக்கும். ஏன்னா அந்த அரசு தன்னோட கொள்கையை தெளிவாக சொன்னால் மட்டும்தான் 5 ஆண்டு கால திட்டங்களை ஒரு அரசால் உருவாக்க முடியும். அது இல்லை அப்படின்னா உருவாக்க முடியாது. இப்போ தாவேக்கா வந்துடுச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, இது போதாதா, என்ன கொள்கை வேணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியை தான் சவுக்கு சங்கர் பேசுகிறாரு. ஒரு எக்ஸாம்பிள், லஞ்சமே ஒழிஞ்சிருச்சு, ஓகேங்களா, நாளைக்கே லஞ்சம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, ஓகேங்களா. இப்போது தாவேக்கா என்ன செய்யும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அலோவ் பண்ணுவாங்களா? லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அலோவ் பண்ணுவாங்களா? லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை அலோவ் பண்ணுவாங்களா? லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகளை அலோவ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ லஞ்சம் இல்லை அப்படிங்கிறது ஒரு செயல் திட்டம், அது கொள்கை கிடையாது. நீ கொள்கையாக என்ன பேச போகிற? இருமொழி கொள்கை பேசுவியா? மும்மொழி கொள்கை பேசுவியா? தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிப்பியா? நுழைவுத் தேர்வை ஆதரிப்பியா இல்லையா? இப்படி பல விஷயங்கள் மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேள்விகளில் தான் கொள்கை இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் எந்த கட்சி சொல்லுதோ, எந்த பதில் மக்களுக்கு திருப்தி அளிக்குதோ அந்த கட்சி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும், இல்லைனா அடுத்த ஸ்டேஜ் நகர முடியாது. இப்போது திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அதிமுகவோட மிகப்பெரிய கொள்கையாக இருந்துச்சு. ஆனால் முக்கியமான கொள்கைன்னு தமிழ்நாட்டு மக்கள் எதெல்லாம் நம்பினாங்களோ அதன் எதிர் திசையில் அதிமுகவால் நகரவே முடியலை. அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமி காலம் வரைக்கும். அப்படி நகர தொடங்கும் போது அடுத்த எலெக்ஷனில் அதிமுக தோல்வியை சந்தித்தது வரலாறு. அப்போது மக்கள் கொள்கையிலேருந்து விலகலை, கொள்கையை பார்க்கலை அப்படிங்கிற அந்த வாதம் திரும்ப கேள்விக்குறியாகுது, சந்தேகத்துக்கு உள்ளாகுது. அதுதான் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது இயல்பாகவே. அப்படின்னா சவுக்கு சங்கர் கூற்றுப்படி கொள்கை இல்லாத கட்சிகள் மக்களை ஏமாத்துறாங்களா, இல்லை மக்கள் ஒரு கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா? இப்போ கொள்கை தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு அரை உண்மை தான், அது முழுசாக கிடையாது. மக்கள் கொள்கையை கம்ப்ளீட்டாக நிராகரிக்கலை. கொள்கை இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த கொள்கை கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சு இருந்தாலும் அந்த பாலிடிக்ஸை மக்கள் கம்ப்ளீட்டாக நிராகரிக்கலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கொள்கைகள் நலத்திட்டங்கள், தலைமைத்துவம், கொள்கை தலைவர்கள், இவர்கள் மூலியமாக ஒரு கட்சி தன்னோட கொள்கையை காட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாவேக்கா இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அந்த ஃபேஸ் மூலியமாக இங்கே வின் பண்ணியிருக்கு, நம்ம மறுக்கலை. ஆனால் விஜய் பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் கொள்கை தலைவர்களாக அறிவிக்காமல் இந்துத்துவ தலைவர்களை ஃப்ரண்ட்லைனில் நிப்பாட்டி இருந்தால் இவ்வளவு ஓட் பேங்க், இவ்வளவு சப்போர்ட் விஜய்க்கு கிடச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, கொள்கை அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் என்ன மாதிரியான கொள்கைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிய மக்கள் கொஞ்சம் மெனக்கட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த கவலை எந்த அரசியல் கட்சிக்கும் தேவையில்லை.
மக்களுக்கு தான் தேவை. ஏன்னா இதோட பாதிப்பு மக்களுக்கு தான் அப்படின்போது மக்கள் தான் இதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு ஒவ்வொரு கட்சியையும் அலசி ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி கொள்கை அரசியல் முற்றிலும் முடிவடைந்து விட்டது, கொள்கை அரசியலுக்கு இனி இடமில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒவ்வொரு கட்சியோட செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், அவங்களோட அறிவிப்புகள் இதன் மூலியமாக கொள்கை உயிர்ப்பாக இருக்குது. அது ஒவ்வொரு காலத்துக்கும் வேறு வேறு பரிணாமம் எடுக்குது அப்படின்னு நம்புகிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.